அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் வாழ்க்கை என்பதை பத்தி நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோங்க. வீடியோ பதிவுக்கு முன்னாடி முருகரை வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாம். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். சிம்ம ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டா பொதுவாவே மத்தவங்க உதவின்னு உங்ககிட்ட கேட்டு வந்தாங்கன்னா, உங்ககிட்ட காசே இல்லைனா கூட 10 பேர்த்துக்கிட்ட பிச்சை எடுத்தாவது பணம் கொடுத்து உதவி செய்வீங்க. உங்களுடைய தன்மானத்தை ஒருத்தவங்க சீண்டி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க தலைய துண்டோட வெட்டிடுவீங்க. என்னம்மா தலைய வெட்டுறான்னு அப்படி இப்படின்னு பேசுறீங்களே அப்படின்னா, உண்மைதாங்க. தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தலைய விட்ட கூட நீங்க தயங்கவே மாட்டீங்க. மத்தவங்க கிட்ட ஒரு எப்படி சொல்றது, ஒரு தகவலை கேட்டாங்கன்னா அந்த தகவல் உங்களுக்கு தெரியலனா கூட, சிம்மராசிக்காரங்க நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அந்த தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவீங்க. தெரியாது முடியாதுங்கிற ஒரு பதில நீங்க எந்த காலத்திலயும் சொல்ல மாட்டீங்க. மத்தவங்க உதவின்னு கேட்டு வந்தா மட்டும் அப்படி ஒரு உங்க மனசுல அப்படி ஒரு உங்களுடைய இயல்பு அப்படியே திரும்பும். தெரியாத விஷயங்களை கூட தெரிஞ்சுட்டு மத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல குணம் கொண்டவங்க தாங்க சிம்மராசிக்காரங்க நீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கெட்டது பண்ணவனா இருந்தா கூட சரி, அவங்கள கூட நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, என்னடா இது இப்படி நம்மள கெடுதல் பண்ணிட்டானேன்னு சொல்ல மாட்டீங்க. அவனோட சூழ்நிலை என்னமோ நம்மளுக்கு இப்படி ஒரு கெடுதல் பண்ணிட்டான்னு தான் சொல்லுவீங்க. நல்லவன் கெட்டவன் அப்படின்னு நல்லவன் கெட்டவன், இவ பணக்காரன் இவ ஏழை அப்படின்னு பிரிச்செல்லாம் பார்க்க மாட்டீங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மதிப்பு மரியாதையும் தான் கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு சிறப்பான குணம் வாய்ந்தவங்க தாங்க சிம்ம ராசிக்காரங்க. உங்களுடைய வாழ்க்கை இனி வரும் காலகட்டத்துல அற்புதமாகவும் அமோகமாகவும் இருக்க போகுதுங்க. இது யாராலையுமே தடுக்கவே முடியாதுங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. முருகா என் வாழ்க்கையை நல்லா காப்பாத்துன்னு மட்டும் நீங்க கும்பிட மாட்டீங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாரும் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்லணும் தான் நினைப்பீங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையும் வரக்கூடிய காலங்கள்ல சிறப்பாகவும் அற்புதமாகவும் இருக்குதுங்க. இன்னொன்னு சொல்லணுங்க, சிம்ம ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டா கெட்டவனுக்கு கெட்டவனை கூட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பேசுவீங்கன்னு சொன்னேன். இன்னொன்னு விஷயம், உங்களுடைய தன்மானத்தை உங்களுடைய குணத்தை சீண்டி பார்க்கணும்னு எவன் நினைச்சாலும் அவனுக்கெல்லாம் தும்சம் பண்ணி விட்டுருவீங்க. அதை மட்டும் அறிஞ்சு பழகுங்க மற்ற ராசிக்காரங்க எல்லாரும். சிம்ம ராசிக்காரங்களே, இந்த வீடியோ பதிவை உங்களை எதிர்க்கிறவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்க ராசிக்கு சந்திரன் 5ஆம் வீட்டில் நிற்கும் போது 2025 பிறக்குதுங்க. அடிப்படை வசதி வாய்ப்புகள் பெருக்க போகுது. உணவு, உடை, உறவிடம் இதெல்லாமே உங்களுடைய தேவையை விட அதிகமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க. நீங்க இது நாள் வரைக்கும் ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் அளவுக்கு மீறி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வருமானத்தை உயர்த்த அதிகமா உழைப்பீங்க. புதுவிதமான சிந்தனைகள்லாம் உங்க மனசுக்குள்ள தோன்றி புதுவித தொழில்கள் தொடங்குவீங்க. புதிய நபர்களை சந்திக்க போறீங்க. வருங்காலத்துல என்ன பண்ணலாம், எதை செய்யக்கூடாதுங்கிறத திட்டம் தீட்டி அதன்படி சென்று வாழ்க்கையில முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வீங்க. உங்க சாதுரியமான பேச்சினால, சமயோஜித புத்தியாலையும் பழைய பிரச்சனைகளை, பல நாள் இருக்க வேண்டிய பிரச்சனைய சில நாள்லயே உங்க அற்புதமான பேச்சால தீர்த்து விடுவீங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம பல நாளா கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. கோவிலா போய் இறைவா எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு வந்தீங்க. உங்களுடைய தெய்வ பக்தி ஒன்னும் பொய் போகலைங்க. உங்களுக்கு முருகரே குழந்தையா வந்துட்டாருங்க. பாலகுமாரன் முருகரே உங்களுக்கு குழந்தையா வந்திருக்கிறாருங்க. பிள்ளைகளால உறவினர் மத்தியில உங்களோட அந்தஸ்தெல்லாம் உயர போகுதுங்க. கடன் பிரச்சனை இல்லாம நிம்மதியான அன்பான வாழ்க்கையும் குழந்தைங்களால உங்களுக்கு சமுதாயத்துல நல்ல பேரு கிடைக்க போகுதுங்க. இதனால் வரைக்கும் உங்க குடும்பத்துல இருந்த கடன் பிரச்சனை எல்லாம் காணல் நீரா மறைய போகுதுங்க.
உங்க சுற்றி இருக்கிறவங்க நண்பர்கள், தோழன், தோழிகள், குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய சுயரூபங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்க வாழக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க. தடைபட்டிருந்த கட்டட வேலையெல்லாம் தொடங்க போறீங்க. அதற்கான பணத்தை எல்லாம் வங்கியில கடனா கேட்டிருந்திருப்பீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் யாருமே உங்களுக்கு என்ன ஒரு சொத்து இருந்தாதான் கடன் தர முடியும்னு சொல்லியிருப்பாங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு கடன் தர வங்கிகள் முன் வந்துருவாங்க. பழைய வீட்டை எடுத்து புது வீடு கட்ட போறிய காலகட்டம் வந்துருச்சுங்க. வருடம் தொடங்கும் போது செவ்வாய் 12ஆம் வீட்டுல நிக்கிறதுனாலங்க சுப செலவுகள் அதிகரிக்க போகுதுங்க. சகோதர சகோதரிகளால அவ்வப்போது அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். கொஞ்சம் அது இருக்கதாங்க செய்யும். அதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை தான். அதை பார்த்து சமாளிச்சுட்டுலாங்க. ஆனா அவங்களால பிரச்சனை வந்தாலும் உங்க தம்பி தங்கச்சினாலதாங்க உங்க வாழ்க்கையில பலவிதமான அற்புதங்களும் சுவாரஸ்யங்களும் நடக்குங்க. எங்க கெட்டது நடக்குதோ அந்த விதத்துலதான் நல்லது நடக்குன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரிங்க. வழக்குல அவசரப்படாதீங்க. ஒரு வழக்கு இருக்குதுன்னா அந்த வழக்குல நீங்க அவசரப்பட்டு முடிவெடுத்துறாதீங்க. நிதானமா முடிவெடுங்க. நிதானத்தோட யோசிச்சு முடிவெடுங்க. சரிங்களா? சனி 7 நின்று கண்டக சனிய திகழும் நிலையில கனவில் மனைவிக்குள்ள வீண் சந்தேகங்கள், ஈகோ பிரச்சனை எல்லாமே இருந்தது இது நாள் வரைக்கும். இனி எல்லாம் இந்த பிரச்சனைக்கு இடமில்லைங்க. வாழ்க்கை துணைவருக்கு மருத்துவ செலவுகள் இந்த நிமிஷம் வரைக்கும் ஏற்பட்டிருந்து இனி வரக்கூடிய காலகட்டத்துல மருத்துவ செலவுன்னு ஒன்றும் வரவே வராதுங்க. கவனக்குறைவு மற்றும் மறதியின் காரணமாக விலை உயர்ந்த நகை, பணம், செல்போன் போன்றவற்றை போன ஆண்டு இழந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல விலை உயர்ந்த நகை, பணம், செல்போன் போன்ற பொருட்களை நீங்க வாங்கி மகிழ போறீங்க. சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க. இதை யாராலும் எவனாலும் தடுக்கவே முடியாதுங்க. நியாயமா பேசுவர்களை நம்பி ஏமாறாதீங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பார்த்து பழகுங்க. ஏப்ரல் 25 வரையிலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேதுவும் 8ஆம் வீட்டுல ராகுவும் அமர்ந்திருக்கிறதுனால சிறு சிறு விபத்துக்கள், ஏமாற்றங்கள், வீண் விரயம், இணை தெரியாத கவலைகள்லாம் வந்து காணல் நீரா விலகி போயிருங்க. சிலர் உங்களின் வாயை கிளறி வேடிக்கை பார்ப்பாங்க. அதிகம் பேசாதீங்க, கவனமா பேசுங்க. பல்வலி, காது வலி மற்றும் கணுக்கால் வலி வந்துட்டு காணல் நீரா காணாம போகுதுங்க. ஏப்ரல் 26க்கு பிறகு வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்குள்ளேயே கேது பகவானும் ராசிக்கு 7ஆம் வீட்டில் ராகுவும் அமர்வதால் கோயில் விசேஷங்களில் முன்னின்று நடத்த போறீங்க. புண்ணிய ஸ்தலத்துக்கு சென்று சந்தோஷமா கடவுளை வழங்கிட்டு நிம்மதியா வரப்போறீங்க. சிலருக்கு திடீர் பயணங்கள் உண்டு. இதனால தூக்கம் குறையும், அலைச்சல் அதிகமாகும். இருந்தாலும் அதற்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யம், பாசமெல்லாம் அதிகரிக்க போகுது. வாழ்க்கை துணைவருக்கு ரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு குறைபாடு போன்ற பிரச்சனை ஏற்படலாம். கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. வழக்குகளால நெருக்கடி வந்து போக போகுதுங்க. இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் 10/5/2025 வரை குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டுல நிக்கிறதுனாலங்க அடுக்கடுக்கான வேலைகளால அலைச்சலா இருக்கும். எனி டைம் பிஸியிலேயே இருப்பீங்க. அதனால உங்களுக்கு ஒரு கெடுதலும் கிடையாதுங்க. அதற்கேற்ற பலன் கண்டிப்பா கிடைக்குதுங்க. மறைவு அவமானம் வந்து நீங்கிரும். வந்துட்டு காணல் நீரா மறைஞ்சு போயிருங்க. கௌரவம் குறையவே குறையாதுங்க. அதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. உங்கள் வாழ்க்கை இனி வரக்கூடிய காலகட்டத்துல அமோகமாகவும் அற்புதமாகவும் சிறப்பாகவும் இருக்க போகுதுங்க. சிலர் புதிய சொத்துக்கள், நிலம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, நகை நட்டு வாங்குவீங்க, வாகனங்கள் வாங்குவீங்க. இந்த மாதிரி புதுவிதமான சொத்துக்களை வாங்க போறீங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம கவலைப்பட்டு வந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல பாலகுராமன் முருகர் உங்களுக்கு குழந்தையா கிடைக்கிறாரு. மகளுக்கு நல்ல வரன் அமைய போகுதுங்க. மகனுக்கு எதிர்பார்த்த தொழில் நிறுவனத்துல உயர்கல்வி, உத்தியோகம் எல்லாம் கிடைக்க போகுதுங்க. தாயாரின் உடல்நிலை சீரா இருக்க போகுதுங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வர போறீங்க. ஆடை ஆபரணங்கள் சேர போகுதுங்க. பெரிய பதவிக்கு உங்கள் பெயர் பரிந்துரை செய்யப்படும். உங்களுடைய தகுதிக்கேற்ற பணி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வியாபாரிகளே, பெரிய முதலீடு போட்டு சிக்கிக் கொள்ளாதீங்க. வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த லாபத்தை குறைத்து விற்பனை செஞ்சு வாங்க போதும். வேலையாட்களை பிரச்சனை அப்பப்ப வந்துட்டு காணல் நீரா மறைஞ்சு போயிருங்க.
புதியவர்களை நம்பி அறிமுகம் இல்லாத வியாபாரிகளை இறக்காதீங்க. தெரிஞ்சவனை வச்சு எந்த வேலையா இருந்தாலும் செய்யுங்க. கடன் மட்டும் வாங்கிராதீங்க. கடன் நம்மளுடைய வாழ்க்கையே அடியோடு அழிச்சிட்டு போயிடும். கடனே வேண்டாம். கடன் இல்லாம வாழுங்க, போதும். அந்த வாழ்க்கையே நம்மளுக்கு போதும். கணினி துறையில வேலை பளு அதிகமா இருக்குங்க. புதிய பொறுப்புகளும் ஊதிய உயர்வும் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையை மிகவும் சிறப்பாகவும் அமோகமாகவும் இருக்க போகுதுங்க. உணவு, கமிஷன், எலக்ட்ரீஷியன் வகைகளால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுதுங்க. கூட்டு தொழில பங்குதாரர்கள மோதல் வெடித்து கனல் நீரா மறைய போகுது. புதியவர்கள் நம்பி அறிகும் இல்லாத யார்கிட்டையும் உங்களுடைய குடும்ப விஷயங்களை, பண விஷயங்களை பத்தி சொல்லாதீங்க. இது உங்களோட வாழ்க்கையே ஏமாற்றத்தை ஏற்படக்கூடுங்க. மிகவும் சிறப்பான வருஷமா இந்த 2025 இருக்க முருகனை தினமும் வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும், கெட்டதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நன்றி, வணக்கம்.